அவள் தகர்க்கும் ஆட்டுக்கரியுடன் தீரங்கி பெற்ற குடுகள் தீரம் கேளு ஜீவன் புலக்கு மாலை சூட்டு தானை தலைவன் அவன் காட்டும் வழியிலே வெற்றி நடை போட்டவன் பகைவன் மற்ற விசேடாணி என்பதனை எங்களுக்கு சற்று தெரியாமல் இருக்கின்றோம். நடுவர் அவர்கள் அதனை எங்களிடம் தெரிவிக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ கலை பண்பாட்டுத் துறையைச் சேர்ந்த கிங்ஸ்லி அண்ணா அவர்களை நாங்கள் சில கருத்துக்கள் பரிமாற விரும்புகின்றோம். எனவே கிங்ஸ்லி அண்ணா எங்கிருந்தாலும் உடனடியாக எமது ஒளிவாங்கி தருகின்ற பார்வையை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கிடையில் சிறு கவி ஒன்று. வந்தாறு முலையூரான் வேங்கையில் ஒருவனிடன் வந்தாறு முலையூரான் வேங்கையில் ஒருவனிடன் சின்னம் சிறுவயதில் புலிப்படையில் புகுந்தவனிடன் சின்னம் சிறுவயதில் புலிப்படையில் புகுந்தவனுடன் நடக்க வேண்டும் என்பதை கூட வலியுறுத்தி கூறப்படுகின்றது. இரு அணிகளும் அங்கே மைதான அதாவது அலங்கரிக்கப்பட்ட மேடை முன்றலின் பக்கம் இருந்து இதோ மிருபா அவர்கள் ஆண்கள் நிர்வாகமான அந்த அஞ்சலாட்டங்கள் 4 100 4 200 மீட்டர் அஞ்சலாட்டங்கள் அம்மாவின் இருந்த பந்தை தீரமாட்டா மற்ற நகரும் இவர்களை எண்ணி உள்ளம் குமுறி அழுவது இளமையில் பறவைகள் பறந்திட வானம் அழுதது உயிர் பூக்கள் மலர்ந்திட பூமி நொந்தது உயிர் பூக்கள் மலர்ந்திட பூமி நொந்தது குழந்தை நீ தூங்கிட தாய் அழுததால் எங்கள் மஞ்சள் வெடித்தது குழந்தை நீ தூங்கிட தாய் அழுததால் எங்கள் மஞ்சள் வெடித்தது வைரவரி கொண்ட பாடலிசித்தோம் வைரவரி கொண்ட பாடலிசித்தோம் உமக்கு வான வெள்ளி கொண்டு மாலை தொடுத்தோம் வைரவரி கொண்டு பாடலிசித்தோம் உமக்கு வான வெள்ளி கொண்டு மாலை தொடுத்தோம் மக்களின் விடுவிக்காய் தன்னுதலை மண்ணுக்காய் உருவாக்கியவர்களே மக்களின் விடுவிக்காய் தன்னுதலை மண்ணுக்கு உருவாக்கியவர்களே தேசம் மலர்வதை பார்த்து தேசம் மலர்வதை பொறுத்திருக்க முடியாமல் தலைவன் களம் பெற்று தன்னை வெடியாக்கி தற்கொலையாக்கிய மகத்தானவர்களே தன்னை வெடியாக்கி தற்கொலையாக்கிய மகத்தானவர்களே உன் உடம்பென்ன கந்தகம் கட்டியா உன் நாடி நிரம்பென்ன கொடெக்ஸ் வைரா அல்லது கொழுக்கும் திவ்யா என்றுதானே நீங்களும் நம்மை போன்றவர்கள் தானே தலைவன் கையசைக்கும் பட்டம் வெடி யோசை முழங்கும் பகையின் களங்கள் அழியும் கடுகங்கை வெள்ளம் என்று இது மாவடி முன்னரை பேச படை அணி போராடுகள் என்ற கவிதையினை அழகாக வடித்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிப்பது கவர்ச்சியடைகின்றோம்.
இதயத்தை முட்டுவிட்ட இளைஞர்கள் வாழ்வை அளிக்க வந்த சிங்களப் படையை விரட்டியவன் புயல் போல் சுழந்தடித்த புலையர்களை புதைகுழுக்குள் அனுப்பியவன் புயல் போல் சுழந்தடித்த புலையர்களை புதைக்குழுக்குள் அனுப்பியவன் தாய் மண்ணாம் தமிழத்தை மீட்கவன தாய் மண்ணாம் தமிழத்தை மீட்கவன வன்னிக்களம் சென்று வஞ்சர்களோடு போராடினான் வன்னிக்களம் சென்று வஞ்சர்களோடு போராடினான் வஞ்சர்களை வளர்ந்தெழுத்து விண்ணுலகம் அனுப்பியவன் மன்னகுலத்திலே சிங்களப் படைகளை சிதறடித்த வேளையிலே மார்பில் குண்டுபட்டு தாய்மண்ணில் நித்திய உறக்கம் கொண்டாயே மன்னகுலத்திலே சிங்களப் படைகளை சிதறடித்த வேளையிலே மார்பில் குண்டுபட்டு தாய்மண்ணில் நித்திய உறக்கம் கொண்டாயே மாவீரனே ஈழச் செல்வா நிம்மதியாக நீ உறங்கு ஈழச் செல்வா நிம்மதியாக நீ உறங்கு உன் நீளம் நீடற உழைக்கும் இது உறுதி என்று நெற்றங்கணல் கீழன் அரசியல் கல்லூரி மாணவன் அன்புமணி அவர்கள் மிகவும் அழகாக வடித்த கவிதையை நாங்கள் உங்களுக்கு காட்டலையாக தருகின்றோம். பல போராளிகள் அந்த விளக்கங்களை தந்திருந்தார்கள், ஆனால் அவை சரியானவை அல்ல. எனவே இப்பொழுது நீதிபதிகள் மிக சரியாக எழுதி தந்திருக்கிறார். அவர் எழுதி தந்திருக்கிறார். இருந்தும் அவர் தனது நம்பிகள் எல்லாரும் உணரணும். நீங்கள் நம்மளும் வரணும் இல்லையா? ஏற்றி வைப்பார். உங்களுடைய உறவுகளுக்கு ஒளியேற்றலாம் என்பதை அறிய தருகின்றோம்.